Tandi TV Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. கர்நாடக மாநிலம் மேற்கு தொடர்ச்சி மலை குகையிலிருந்து ரஷ்ய பெண் ஒருவர் மீட்கப்பட்ட சம்பவம் நாடு முழுக்க அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. விசா காலாவதியான அப்புறமும் சுமார் 8 வருஷங்களா இந்தியாவில் தலைமறைவா இருந்த பெண் காட்டில் 2 குழந்தைகளோட கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. ஆபத்தான அந்த காட்டில் 2 குழந்தைகளோட அந்த பெண் எப்படி தனியா வாழ்ந்தாங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இதை பத்தி இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் கோகர்னாவில் அமைஞ்சிருக்கிறதா ராமதீர்த்தா மலை. கொட்டும் மழையில அருவிகள் இறைச்சலுக்கு மத்தியில ரம்மியமா காட்சியளிக்குது இந்த மலை. மலைப்பகுதியில வெள்ளிக்கிழமை அந்த மாநிலத்தோட போலீசார் ரோந்துக்கு போயிருந்தாங்க. நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிற மலையில சுற்றுலா பயணிகளை எச்சரிக்கிறதுக்காகவே போலீசார் அங்க ரோந்துக்கு போறது வழக்கமான ஒண்ணுதான். அப்படி போனப்பதான் வழக்கத்துக்கு மாறா நீண்ட தொலைவுல செடி கொடிகளுக்கு மத்தியில துணிகள் பறக்கிறத பார்த்திருக்காங்க. அதை நோக்கி போனப்ப ராமதீர்த்தா அருவிக்கு பக்கத்துல இருக்க குகை பகுதி அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. குகைக்கு பக்கத்துல போன போலீசாருக்கு பேரதிர்ச்சி காத்திருந்திருக்கு. பாம்புகள் நிறைஞ்ச அந்த ஆபத்தான காட்டுல, அதுவும் குகைக்குள்ள 2 பெண் குழந்தைகளோட பெண் ஒருவர் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி ஆகியிருக்காங்க போலீசார். அந்த பெண் வெளிநாட்டவ மாதிரி இருந்ததுனாலையும் போலீசாருக்கு சந்தேகம் இன்னும் கொஞ்சம் வலுத்திருக்கு. உடனடியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிலச்சரிவு அபாயம் இருக்கிறதா சொல்லி அந்த பெண்ணை அங்கிருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க இருந்த குகைக்கு பக்கத்திலேயே பழைய பாஸ்போர்ட் ஒன்றும் கிடைச்சிருக்கு. அதை பார்த்தப்பதான் குகையில வசிச்சவங்க ரஷ்யாவை சேர்ந்த நினா குடினா அப்படிங்கிறது போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு. நினா குடினா கிட்ட விசாரிச்சப்ப பல ஆச்சரியமான தகவலும் தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த பாரத தேசம் ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்ல, அழகிய கலாச்சாரத்திற்கும் பெயர் போனது. இங்க வருஷம் முழுக்க லட்சக்கணக்கான வெளிநாட்டவர்கள் ஆன்மீக சுற்றுலா வந்து செல்றது வழக்கமானது. ஆனா நினா குடினா பயணம் கொஞ்சம் வித்தியாசமானதா இருந்திருக்கு. ரஷ்யாவிலிருந்து பிஸ்னஸ் வீசாவில் 2016 வருஷம் கோவாவிற்கு வந்திருக்காங்க குடினா. அவங்க வீசா காலாவதியான அப்புறம் கோவாவில் இருக்கிற வெளிநாட்டினர் பிராந்திய பதிவு அலுவலகம் அவருக்கு 2018 ஏப்ரல் 19 வரைக்கும் வெளியேறதுக்கான அனுமதியை கொடுத்திருக்கு. இந்த சூழல்ல அப்பப்ப நேபாளம் போயிட்டு வந்த குடினா அப்புறம் தலைமறைவாகி இப்ப 8 வருஷங்களுக்கு அப்புறமா குகையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவுக்கு பிசினஸ் வீசாவில் வந்தவங்க ஆன்மீக வாழ்க்கையிலையும் தியானத்திலையும் பழகி போனது தெரிய வந்திருக்கு. விசாரணையில ராமதீர்த்த குகைக்கு தியானம் செய்யறதுக்காக வந்ததா சொல்லியிருக்காங்க குடினா. குடினாவுடைய மூத்த குழந்தைக்கு வயசு 6 அப்படின்னும் 2வது குழந்தைக்கு வயசு 4 அப்படின்னும் தெரிய வந்திருக்கு. பாம்புகள் நிறைஞ்ச, போலீசாரே போகிறதுக்கு அச்சப்படுற காட்டு பகுதியில குழந்தைகளோட அவங்க எப்படி வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்படிங்கிற கேள்வியே இங்க எழுந்திருக்கு. குடினாவுடைய குழந்தைங்க 2 பேருமே இந்தியாவில் பிறந்தவங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஆனா அவங்களுடைய தந்தை பத்தி குடினா எதுவுமே பேச மறுக்கிறாங்க அப்படிங்கிறது போலீசார் தரப்புலையும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 2 குழந்தைகள் பிறந்திருக்க, அவங்களுக்கான மருத்துவ உதவிகளை குடினா பெற்றாங்களா அப்படின்னு போலீசார் இன்னொரு பக்கம் விசாரிச்சுட்டு வராங்க. 2018 நேபாளத்திலிருந்து திரும்பின குடினா கர்நாடகா கடற்கரை வனப்பகுதியில தலைமறைவாகிட்டாங்க. காட்டிலேயே அதிக நாட்களும் இருந்திருக்கிறதா போலீஸ் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. குடினா ராமதீர்த்த குகைக்கு ஏற்கனவே வந்து தியானமும் செஞ்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதோ விசாரணையில தெரிய வந்திருக்கு. குடினா 2 பிஞ்சு குழந்தைகளோட குகையில இருந்தது நினைச்சு இப்பவும் போலீசார் அச்சந்தா படுறாங்க. வழக்கமா சாதுக்கள் அப்புறம் ஆன்மீகத்துல ஈர்ப்பு கொண்டவங்க தான் காட்டுக்குள்ள அத்துமீறி போகும்போது அவங்கள அழைச்சிட்டு நாங்க வந்திருக்கோம். ஆனா 2 குழந்தைகளோட பெண் மீட்கப்பட்டது இதுதான் முதல் முறைன்னு சொல்லியிருக்காரு கோகர்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர். அதாவது தன்னுடைய 18 வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்தது இல்லை. காட்டுல 2 குழந்தைகளும் நல்லா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுல பூஜை செய்யறதையும் தியானம் செய்யறதையும் அதிகமா விரும்பின குடினா ஹோட்டல்களில் தங்கினா கண்டிப்பா நம்ம பிடிபட்டுருவோம் அப்படிங்கிறதுனால தான் காடுகளில் தங்குறத வழக்கமாக்கியிருக்காங்கன்னு இன்னொரு போலீஸ் அதிகாரி தெரிவிச்சிருக்காரு. குகைக்கு போனப்ப குடினாவும் அவருடைய மூத்த குழந்தையும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. 2வது குழந்தை அமைதியா விளையாடுறதையும் பார்த்திருக்காங்க. குடினா இருந்த குகையில இந்து தெய்வங்களுடைய படங்களை தான் கண்டதா போலீஸ் ஆபீசர் ஸ்ரீதர் சொல்லியிருக்காரு. குகையில உடுப்பி கிருஷ்ணன் சிலையை வச்சும் அவங்க வழிபாடு செஞ்சிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது.
நிலச்சரிவு ஏற்படும் அப்படின்னு நாங்க கூப்பிட்டோம். குடினா வர மறுத்துட்டாங்க. கொடூரமான விஷ பாம்புகள் இருக்கிறதாகவும் சொன்னோம். ஆனா குடினா பாம்புகள் எங்களுடைய நண்பர்கள், அவங்க எங்களை காயப்படுத்தினதே இல்லைன்னு இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் தெரிவிச்சிருக்காரு. மழை காலத்துல குகையில வாழ்ந்திருக்காங்க. தேவையான மளிகை பொருட்களை குடினா குகையிலையும் வச்சிருக்காங்க. மெழுகுவர்த்தி இருந்தாலும் கூட இயற்கை வெளிச்சத்திலேயே அவங்க இருந்திருக்கிறதா ஸ்ரீதர் கூறியிருக்காரு. குடினா மளிகை பொருட்களை வாங்க கிராமத்துக்கு போகும்பொழுது செல்போனை அங்கேயே சார்ஜும் செஞ்சிருக்காங்க. அதை அரிதாகவே பயன்படுத்தியும் இருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. குழந்தைகளை கோகர்னாவில் இருக்கிற கோயில்களுக்கு அழைச்சிட்டும் போயிருக்காங்க குடினா. எப்பவுமே குகைக்கு திரும்புவதையும் வழக்கமாகவும் வச்சிருந்திருக்காங்க. குடினாவையும் குழந்தைகளையும் சனிக்கிழமை அங்க இருக்கும் ஆசிரமத்துல போலீசார் தங்க வச்சிருக்காங்க. அப்ப அங்க மின்சார விளக்குகள், படுக்கைகள், அப்புறம் இந்த சொகுசு வசதிகள்லாம் பார்த்து அவங்களோட குழந்தைங்க ரொம்பவே பிரமிச்சாங்க அப்படின்னு போலீசார் தரப்புல சொல்லப்படுது. குடினா ஞாயிற்றுக்கிழமை காலையில ரஷ்ய மொழியில வாட்ஸ்அப் செயலியில இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதருக்கு தகவலை அனுப்பியிருக்காங்க. அதுல இயற்கையிலிருந்து எங்களுடைய வாழ்க்கை பிரிக்கப்பட்டதுல நாங்க மனவேதனையில இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க குடினா. குடினா தன்னோட உறவினர்களுக்கு அனுப்பிய தகவலும் தெரிய வந்திருக்கு. அதுல எங்களுடைய குகை வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, எங்களுடைய வசதியான வீடு உடைக்கப்பட்டுருச்சு, வானம் இல்லாத, புல் இல்லாத, நீர்வீழ்ச்சி இல்லாத சிறையில நாங்க இப்ப அடைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடினா. மழை அப்புறம் பாம்புகள் கிட்ட இருந்து எங்களை பாதுகாக்க தூங்குறோம் அப்படின்னு செய்தி அனுப்பியிருக்காங்க குடினா. குகையில இருந்தாலும் காட்டுல குழந்தைகளை ரொம்ப கவனமா குடினா கவனித்து கொண்டாங்க அப்படின்னும் இங்க சொல்லப்படுது. இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் இந்த மாதிரி பல தகவலை சொல்லியிருக்காரு. குடினா செல்போன்ல குழந்தைகள் மகிழ்ச்சியோட போஸ்ட் கொடுக்கிற பல புகைப்படங்களை எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி குழந்தைகள் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத அட்டவணையாவும் அவங்க போட்டு வச்சிருந்தாங்க. படம் வரையணும், பாடம் கத்துக்கணும், மந்திரங்களை ஓதணும், யோகா அப்புறம் மற்ற பயிற்சிகள்லாம் தினசரி செய்யணும் அப்படின்னு குழந்தைகளை வழி நடத்தி இருக்காங்க குடினா. பல வருஷம் காடுகளில் வாழ்ந்த அனுபவத்தையும் நண்பருக்கும் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கும் வாட்ஸ்அப் செய்தியில பகிர்ந்திருக்காங்க குடினா. அதுல எங்களுடைய காட்டு வாழ்க்கையில ஒரு முறை கூட பாம்புகள் எங்களுக்கு தீங்கிழைச்சதே கிடையாது, ஒரு விலங்குகள் கூட தாக்கல, பல ஆண்டுகளா நாங்க பயந்தது மனிதர்களை பார்த்துதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டை விட்டு பிரியறதுல பெரும் வேதனையில தவிக்கிறதா குடினா தெரிவிச்சிருக்காங்க. குடினாவை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல ஏமாற்றம் அடைஞ்சவங்களாகவும் ஆன்மீகத்தை அடித்தளமா கொண்டவர்களாகவும் இரக்கமுள்ளவர்களாகவும் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கன்னட எஸ்பி நாராயணன். குடினா ரஷ்யாவுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்னு கர்நாடக போலீசார் இன்னொரு பக்கம் சொல்லியிருக்கு. ஆபத்தான குகையில இதிகாசங்கள்ல முனிவர்கள் காடுகள்ல வாழ்ந்தது மாதிரி 40 வயது ரஷ்ய பெண் 2 குழந்தைகளோட காடுகள்ல வாழ்ந்தது தொடர்பான அடுத்தடுத்த அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகிட்டு வருது. அதே நேரம் விசா காலம் முடிஞ்சும் 8 வருஷங்களா அவங்கள கண்டுபிடிக்காம இருந்தது எப்படி அப்படிங்கிற கேள்வியும் இப்ப எழுந்திருக்கு. தந்தி டிவி பாட்காஸ்ட் பவர்ட் பை இந்தியாஸ் நம்பர் 1 கோல்ட் பையிங் கம்பெனி, Attica Gold Company.